வாய் வர உழவுடுது. நேரமே சரியில்லை. இந்த ஆளை விட்டு போனாலும் பிரச்சனை, இங்கே இருந்தாலும் பிரச்சனை. அர்ஜுன் சார், கடைசி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு வசு. அர்ஜுன் சார், உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தான். ஏன் வசு என்கிட்ட வந்து மறைச்சா? வசு என்னோட உயிர் வசு, நீ என்னை விட்டு போயிடாத வசு, பிளீஸ். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், வசு வசு. சத்தம் போடாத. என்னாச்சுமா? சத்தம் போடாத, சத்தம் போடாத, சத்தம் போடாத. கொஞ்சம் அமைதியா பேசு ப்ளீஸ். நீ யாராவது ஒண்ணு பார்த்தா நீ உசுரோட போக மாட்டேன். அனாவசியமா கத்தாத. ஒரு முக்கியமான விஷயம், அத மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏய், சொன்னா கேளு. ஒழுங்கு மரியாதையா போயிரு, இல்லாட்டி நடக்கிறதே வேற. ஏய் ஏய் வசு வசு வசு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேளு. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் 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 வசு ப்ளீஸ். என்னமா சத்தம்? நீதான் வசுன்னு ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன பெரிய ஆதாரம்? எங்க காட்டு. நான் காட்ட முடியாது, நீதான் பாக்கணும். ஏய், என்ன நீ என்ன இப்படி பாக்குற? அப்படி என்ன நான் காட்டணும்? உன்னோட முதுகுல ஒரு மச்சம் இருக்கு, அது உனக்கு தெரியுமா? அதுக்கு பயப்படாத, நான் அதை பார்க்க வரல, நீயே பாரு. அந்த மச்சம் தான் நீ என்னோட வசுங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம். அப்படி மச்சம் இருக்குன்னு தெரிஞ்சா நாளைக்கு நீயே என்ன வந்து பாரு. உன்னோட முதுகுல ஒரு மச்சம் இருக்கு, அந்த மச்சம் தான் நீ என்னோட வசுங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம். சரி தம்பி, வசு மேடம் தான். அவங்க வராங்களா? இல்ல உத்தமன், அவ வரமாட்டேன்னு சொல்றா. அப்புறம் எதுக்கு தம்பி வெயிட் பண்றீங்க? வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம். இல்ல உத்தமன், நீங்க வேணா போங்க, நான் வரல. வசு வந்து என்ன பாக்குற வரைக்கும் நான் வரமாட்டேன். என்ன தம்பி சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? வேற வழி இல்ல உத்தமன். வசு எனக்கு கிடைக்கணும்னா நான் அடம் பிடிச்சுதான் ஆகணும். என் நிலைமைய வசு புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் அடம் பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த பிடிவாதத்துக்கு பேரு அடம் பிடிக்கிறது இல்ல உத்தமன், போராட்டம். வசு என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். இதுல ஜெயிச்சா நான் வசு கூட சேர்ந்து வாழுவேன், இல்லைன்னா அந்த காதலோட நான் செத்து போறேன் உத்தமன். தம்பி என்ன தம்பி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? சரி, நீங்க அவங்களுக்காக காத்துருங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா காத்தால இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க தம்பி. அட்லீஸ்ட் சாப்பிட்டாவது வந்து உட்காருங்க தம்பி. இல்ல உத்தமன், அவ வரணும். அது வரைக்கும் எனக்கு சாப்பாடு, தூக்கம் எதுவுமே தேவை. அவங்கதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல தம்பி, அப்புறம் எப்படி வருவாங்க?
டேய், எதுக்குடா இங்க உட்காந்துருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போடா. என்ன திட்டம் போட்டிருக்க? அன்பு செல்வி கோயிலுக்கு வந்தா அவ கைய பிடிச்சி இழுக்கலான்னு பாக்குறியா? சார் அவர் சும்மா தானே உட்காந்துருக்காரு, எதுக்கு தேவையில்லாம வம்புக்கு இழுக்கிறீங்க? உட்காரு உட்காரு உட்காரு, எவ்வளவு வேணாலும் உட்காரு. ஆனா அன்பு செல்வி கோயில் பக்கமே வரமாட்டா. ஏய், என்ன முறைச்சாலும் அவ வரமாட்டா. வீட்டுக்கு போங்கடா டேய். ஏன் தம்பி, ஏன் அப்படி அடம் பிடிக்கிறீங்க? உத்தமன் பேசாம இருங்க உத்தமன். வசு வருவான். நிஜமாவே இங்க இருந்து நகர மாட்டார் போல இருக்கே. இந்த கோயில்ல வேற புளியாதர பொங்கல் எதுவுமே தர மாட்டானுங்க. அட்லீஸ்ட் சதுர தேங்காய் போட்டாவது பொறுக்கலாம். என்ன பண்றது, இவரு கூட சேர்ந்ததுக்கு நாமளும் காய வேண்டியதா இருக்கு. என்ன வள்ளியம்மா இவன் இப்படி பண்றானே? ஊருக்குள்ள வேற ஆளு கொண்டா பேசிக்கிறாங்க. ஊரு கிடக்குதுங்க ஊரு, அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா நம்ம வாழ முடியாது. மகாபாரதத்துல அர்ஜுன அந்த ஈஸ்வரனோட சண்டை போட்டு அஸ்திரத்தை வாங்கினானா. நம்ம பேரனும் அந்த அர்ஜுன மாதிரி தான். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, நிச்சயம் அவன் மனசுல நினைச்சத ஜெயிச்சுட்டு தான் வருவான். வாங்க வாங்க போலாம். நீ வந்து என்ன பாக்குற வரைக்கும் நான் அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். நீ வர்ற வரைக்கும் நான் இங்கேதான் காத்திருப்பேன். அக்கா, இன்னும் நீ அந்த ஆளையும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா ஸ்வேதா, அந்த ஆள் ஒரு மாதிரி. சொன்ன மாதிரி கோயிலே இருக்கானோ என்னமோ தெரியல. ஸ்வேதா, நீ ஒண்ணு பண்றியா? நீ கோயிலுக்கு போய் அந்த ஆள் இன்னும் கோயில்ல தான் இருக்கானா இல்லையான்னு பாத்துட்டு வரியா? நானா? அவ்வளவு தூரமா? என்னால முடியாதுப்பா. ஸ்வேதா ப்ளீஸ், சொன்னா கேளு ஸ்வேதா. நான் கோயிலுக்கு போனேன்னு வையேன், அந்த ஆள் என்கிட்ட தகராறு பண்ணுவான். அதனால நீ போய் பாத்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். சரி, பாத்துட்டு வரேன். பாவி, இன்னும் வீட்டுக்கே போகல போல. சரி, அக்காட்ட போய் சொல்லுவோம். ஐயா, சொல்லுப்பா. எனக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. சாமி முன்னாடி பூ போட்டு குறி கேட்கலான்னு இருக்கோம். ஒரு மஞ்சள் பூவும் சிகப்பு பூவும் போட்டு கலந்து எடுத்துட்டு வர்றீங்களா? மஞ்சள் பூ வந்தா நான் சொல்றது சரி, சிகப்பு பூ வந்தா அவங்க சொல்றது சரி. அதுதான் சாமியோட தீர்ப்புன்னு நாங்க 2 பேரும் ஏத்துக்கிறோம். அதுக்கு நீங்க தான் சாட்சி. சரி தம்பி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிருவோம். நான் போய் பூவை எடுத்துட்டு வந்துடுறேன். இது பாரு, பூசாரி பூவை வச்சு தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா நீ என் பக்கமே வரக்கூடாது. முதல்ல நடக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப தான் பண்ற. தம்பி, நீங்க சொன்ன மாதிரி மஞ்சள் பூவும் சிவப்பு பூவும் இதுல கலந்து வச்சிருக்கேன். இது அம்மன் பாதத்துல வச்சு தரேன், நீங்களே எடுங்க. என்ன பூ வருதோ அதுதான் அம்மனோட தீர்ப்பு. சரி சாமி. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. பெரிய வீட்டு பொண்ணு ஏதோ கேக்குறதுனால என்னால தட்ட முடியல. நல்லதுக்காக செய்யறது எதுவும் தப்பாயிடக்கூடாது. அம்மா தாயே. என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. இதாங்க தம்பி, நீங்களே பூவெடுங்க. வேண்டாம் சாமி, நான் எடுத்து மஞ்சப்பூ வந்தா அவங்க சந்தேகப்படுவாங்க. இது அவங்களோட வாழ்க்கை, அவங்களே எடுக்கட்டும்.
சாமி எது சரின்னு சொல்லுதோ அதை நான் ஏத்துக்கிறேன். அம்மாடி நீயே எடுமா. சரி சாமி, நானே எடுக்கிறேன். இது பாரு, நல்லா பாத்துக்கோ. இதுதான் அம்மனோட தீர்ப்பு. இனியாவது கண்டபடி உளறி அடி வாங்காம புத்தியோட தப்பிச்சுக்கோ. இவ என்னோட வசுதாங்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீதான் நல்ல முடிவா சொல்லணும் சாமி. பாய். நீ பாரு வசு. வணக்கம் வணக்கம். ஏய் அன்பு செல்வி, ஏண்டி இவன் கூட உனக்கு என்னடி பேச்சு? இவனால தானே நம்ம பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டோம். அப்படி இருக்கும்போது இவனை கண்டாலே நீ வேலைக்கு போகணும்ல. இங்க நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்க. உங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை வெட்டி போட்டுருவாங்க. ஏன்பா உனக்கு வேற வேலையே இல்லையா? என் பொண்ணு எங்க போனாலும் அங்கதான் வந்து பிரச்சனை பண்ணுவியா? நான் எந்த பிரச்சனையுமே பண்ணலமா. வேணும்னா நீங்க வசுகிட்டே கேளுங்க. இங்க பாரு, அவ ஒண்ணு பஸ் கிடையாது. நாங்க பெத்த பொண்ணு அன்பு செல்வி. உன்கிட்ட பேசினா எங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். வாடி நீ வா. ஏய் வசு, பாத்துக்கோ, நீ ஏன் பொண்டாட்டிதான். இனி யார் தடுத்தாலும் அதை மாத்தவே முடியாது. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. இத பாரு, கேக்குதா? நீ நானும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறோம். இது அந்த சாமி மேல சத்தியம். நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. ஆனா அவ ஏன் பொண்டாட்டிங்கிறத மறந்துடாதீங்க. கோயில் மணி அடிச்சிருச்சு. நான் சொல்றது சத்தியம். அதனாலதான் தம்பி நேத்து பூரா கோயில்ல இருந்துச்சு. ஆனா பாருங்க, அந்த பொண்ணு வரவே இல்ல. ஆனா இன்னைக்கு காத்தால வந்துச்சுல்ல. நேரா தம்பி கிட்ட வந்து, நீ சொல்ற மாதிரி என் முதுகுல மச்செல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சொல்ற மாதிரி நான் வசுந்தராவும் இல்ல, அன்பு செல்விதான்றத ஒத்துக்கிறியான்னு கேட்டுச்சு. நம்ம தம்பி வழக்கம் போல ஒத்துக்கவே இல்ல. நான் ஒத்துக்கலனா சாமி கிட்ட பூ போட்டு பாக்கலாமான்னு சொல்லிச்சு. பூவும் போட்டு பாத்துச்சு. ஆனா பூ தம்பிக்கு சாதகமா வந்துருச்சுல. அதனாலதான் தம்பி ஒரே ஆட்டமும் பாட்டமும் கும்மாளமா ஜாலியா டான்ஸ் ஆடுது. உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாதா? எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்ட பாத்திருக்கீங்க. ஏயா, சும்மாவே அவங்க வீட்டு பொண்ணுங்களை பார்த்தா வெட்டுவானுங்க, சண்டைக்கு வருவானுங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போய் அவ பெட்ரூம் வரைக்கும் போய் பாத்துட்டு வந்திருக்கீங்களே. ஏயா, உங்களை சும்மாவா விட்டாங்க? ஆமா, நீ அவனை விட பெரியவன் தானே. அவன் தான் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்கு கொஞ்சம் எடுத்து புத்திமதி சொல்ல வேண்டாம்? ஆமா, நல்லா கேட்டீங்க பாரு கேள்வி. அப்படியே புத்திமதி சொன்னாலும் உங்க பேரை கேட்டுருவாரு பாருங்க. நான் என்ன ஆசைப்பட்ட அவரு கூட போனேன். அங்க போற வரைக்கும் நான் எங்க போறேன்ற விஷயம் எனக்கே தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ள போய் அன்பு செல்வியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்க விஷயமே எனக்கு தெரியும். அந்த பொண்ணு மட்டும் கூப்பாடு போட்டிருந்தா என்ன கதி ஆயிருப்பீங்க. கூப்பாடு போட்டுச்சே. அந்த பொண்ணு கூப்பாடு போட்ட உடனே அங்க இருந்த நண்டு சிண்டு வண்டு எல்லாம் கூட்டமா கூட்டிட்டாங்களே. அதுக்கப்புறம் நானும் தம்பியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆனது பெரிய ஸ்டோரி. அத இன்னொரு நாள் சாவகாசமா சொல்றேன். என்ன சொல்றான் பாத்தியா? இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கானேன்னு சந்தோஷப்பட்டேன். இவன் வாழ வந்த மாதிரி தெரியலையே. ஏற்கனவே நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பகை இருக்கு. என் கண்ணு முன்னாடி என் பேரனுக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா என்னால தாங்க முடியாது.
இது சரிப்பட்டு வராது. இவனை ஊருக்கு அனுப்புனாதான் இவன் உசுரோடவாவது இருப்பான். நீ என்ன சொல்ற வள்ளியம்மா? நான் என்னத்துங்க சொல்றது? என் பேரை என் கூட இருக்கணுமா இல்ல அவன் எங்கேயாவது உயிரோட இருக்கணுமான்னு கேட்டா அவ எங்க இருந்தாலும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் தாங்க சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லபடியா இருக்கணும். அதுக்கு வழி இல்லைங்கிறப்போ நாம என்னங்க பண்ண முடியும்? நீங்களா பார்த்து எது பண்ணாலும் சரிதாங்க. அப்ப அவங்களுக்கு பயந்துகிட்டு மாப்பிள்ளை இந்த ஊரை விட்டு அனுப்பிடலாம்னு சொல்றீங்களா? மாப்பிள, இது வீராப்பு காட்ட வேண்டிய நேரம் இல்ல. இது பேராண்டியோட வாழ்க்கை பிரச்சனை, அவனோட உயிர் பிரச்சனை. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதப்பா. ரேவதி, நீ மனசை விட்டுறாத. நீயும் நானும் ஆசைப்படுறதுனால மட்டும் எதுவும் நடந்துட போறதில்ல. அந்த கடவுள் நினைக்கணும், அப்பதான் எதுவும் நடக்கும். என் பேத்தி மரியாதை தெரிஞ்சவடா. நாம பெரியவங்க எடுக்கிற முடிவுக்கு அவ எப்பவும் கட்டுப்படுவா. இந்த கல்யாண ஏற்பாடு போன வாரமே நடந்திருந்தா நம்ம வீட்டோட நிலைமையே வேற. எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடி இருப்போம். ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்ல. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்பா, எப்ப வேணாலும் அந்த பெரிய வீட்டு பையன் வந்து தகராறு பண்ணுவான்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி அன்பு செல்வி அவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா ரொம்ப அவமானமா போயிடும். இது நின்னு போக கூட வாய்ப்பு இருக்கு. தாத்தா, அப்படிலாம் எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அந்த அர்ஜுனோட மூச்சு காத்து கூட நம்ம அன்பு செல்வி மேல படாம நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரி, உன் இஷ்டப்படி செய். மாமா, நான் கிளம்புறேன். ஏதாவது தகவல்னா சொல்லி அனுப்புங்க. சரிங்க மாப்பிள்ள. கணேசா, சுந்தரமூர்த்தி, 2 பேரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த வீரா ஒரு ஆர்வ கோளாறு. நாம சொன்னதுக்கு நேர்மாற ஏதாவது குழப்பி வச்சிருவான். அதனால அவனை நம்பி நீங்க அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எனக்கு தெரியாதாப்பா, நானே ஆளுங்களை ஏற்பாடு பண்றேன். சுத்தி பாதுகாப்பு வளையம் மாதிரி நம்ம ஆளுங்க 24 மணி நேரம் இருப்பாங்க. அது மட்டும் போதாது, ஊர் எல்லையிலயும் ஆளுங்களை போடு. மாப்பிள்ள வந்து போற வரைக்கும் அந்த அர்ஜுன் பையன் அவங்கள நெருங்கவே கூடாது. அதே நேரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. நம்ம அன்பு செல்வியை பத்தி ஊருக்குள்ள பேசுற எந்த தகவலும் அவங்க காதுக்கு போயிடவே கூடாது. பொண்ணை பார்த்துட்டு போறதுல இருந்து இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த பாதுகாப்பு நிரந்தரமா இருக்கணும். அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அண்ணனும் நீங்களும் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் அந்த வேலையை பாத்துக்கிறேன். அந்த ராஜமாணிக்கம் பேரனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நெருங்கவே முடியாது. ஏங்க, நான் தரகர் கிட்ட தகவல் சொல்லிருக்கேன். நீங்க முறைப்படி சொன்னாதான் அவர் பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணுவாரு. சரிம்மா. இம்புட்டு சந்தோஷமா இருந்தேன். 2 ரெக்க மட்டும்தான் ஆண்டவன் எனக்கு குடுக்கலன்னு பெருமையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நினைச்ச நேரத்துக்கு ஆடி, நினைச்ச நேரத்துக்கு ஊரை சுத்தி, நினைச்சபடியெல்லாம் வாழ்ந்து எம்புட்டு கொண்டாட்டமா இருந்தேன். இன்னைக்கு எல்லாமே போச்சு. இப்படி 4 செவத்துக்குள்ள உட்கார வச்சுட்டானே. டேய் அர்ஜுன், ஐயோ, உன் குழப்பம் தீரத்துக்குள்ள இந்த அம்மா கல்யாணத்துக்கு கொண்டு வந்துட்டா. இப்ப நான் என்னதான் செய்யறது? கல்யாணம்னு சந்தோஷமா இருக்கிறதா இல்ல நடக்கிறது எதுவுமே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லன்னு வருத்தப்படுறதா? ஏண்டோ என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியலையே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அக்கா, ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அக்கா, நீ ஒன்னும் இல்லன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குன்னு அர்த்தம். நீ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன நேரத்துல இருந்தே சரியில்லை. அந்த அர்ஜுன் படுத்தின பாட தாங்க முடியாம அம்மா கல்யாணம்னு சொன்னதும் யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம சம்மதம் சொல்லிட்ட, அப்படிதானக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் மனப்பூர்வமா தான் சம்மதிச்சேன். பொய் சொல்லாதக்கா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அம்மா கேட்டதும் உனக்கு அந்த அர்ஜுன் நினைப்பு வந்திருக்கும். அவன் உன்னை வசு வசுன்னு கூப்பிட்டு தொல்லை பண்ணதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்திருக்கும். எப்படிடா தப்பிக்கிறதுன்னு நினைக்கிறப்போ அம்மா அமெரிக்கா மாப்பிளைய பத்தி சொல்லிட்டாங்க. உடனே நீயும் சரின்னு சொல்லிட்ட, அப்படிதானே? ரொம்ப ஓவராலாம் பேசாத. அந்த அர்ஜுன் யாரு? எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவனை பத்தி கவலைப்படணும்? சொல்ல போனா அவன் ஒரு பைத்தியம். இந்த உலகத்துல சாத்தியம் இல்லாத ஒன்ன கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்றான். நீ சொல்ற மாதிரி அவன்கிட்ட இருந்து தப்பிக்கதான்
நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாலும் அது தப்பு இல்ல. இந்த கல்யாணம் நடந்தா நான் நிரந்தரமா அந்த அர்ஜுன் தொல்லையில இருந்து தப்பிச்சிருவேன். என் வாழ்க்கையில இருந்து தொலைஞ்சு போன நிம்மதி எனக்கு திரும்ப கிடைச்சிரும். அதுக்காகவாச்சும் நான் கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன். அக்கா, நான் உன்னை சும்மாதான் கிண்டல் பண்ண. நீ ஏன் இவ்ளோ சீரியஸா பேசுற? இல்ல ஸ்வேதா, நீ கேட்ட அதே கேள்விகளை தான் நான் எனக்குள்ளயும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் சொன்ன பதில் உனக்கு இல்ல, எனக்கு நானே சொல்லிக்கிட்டதுதான். அட போக்கா, வர வர உன் லைஃப் ஒரு சினிமா மாதிரி ஆயிடுச்சு. இருக்கட்டும் விடு, கடைசியில சுபம் போட்டா சரிதான். அப்படி நடந்தா சந்தோஷம்தான். அம்மா, ரூம பெருக்கி விட்டுறேன். யார் பர்ஸ் இது? அம்மா, அம்மா, பர்ஸ் கீழே விழுந்திருக்கு. யாருதுமா? உங்கள்தாம்மா? குடு. ஏன்னா இவ்வளவு வேகமா போற? மெதுவா போன. ஏய், பேசாம வாடா. எப்படி போறதுன்னு எனக்கு தெரியும்டா. உன் பிரச்சனை எனக்கு புரியுதுண்ணே. என்ன பண்றது? அண்ணி இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலண்ணே. என்னடா வளர்ற? வளரலண்ணே. நீ அண்ணிய கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு திட்டம் போட்ட. மனசுல அவங்களுக்காக பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்த. எப்போ அந்த அர்ஜுன் வந்தானோ அப்பயே அந்த கோட்டை ஆட்டம் கண்டுடுச்சு. ஏய், பேசாம வா. டென்ஷன் ஆகுதுடா. எனக்கு தான் டென்ஷன் ஆகுதுண்ணே. அவன் பண்ண பிரச்சனையில உங்க மாமா வீடு ஆடி போயிடுச்சு. அன்னிக்கு அவசரமா மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணியாவது உன்னை நினைச்சு வேணான்னு சொல்லணும்னு பார்த்தா அண்ணியும் சரின்னு சொல்லிட்டாங்க. அண்ணே, ரொம்ப பாவம் அண்ணி. நீ அந்த இலவு கத்த கிளி மாதிரி ஆயிட்டானே. என்னாச்சுண்ணே? இறங்குடா கீழே. என்னண்ணே? முன்னாடி வா. என்னண்ணே இப்படி அடிச்சிட்டீங்க? உங்க மேல உள்ள ஒரு பாசத்துல 2 வார்த்தை ஜாஸ்தியா பேசிட்டேன். அது தப்பாண்ணே? டேய், 2 வார்த்தை பேசுறது தப்பு இல்லடா. ஆனா இந்த வீரா எப்படிப்பட்டவன் தெரியாம பேசுற பத்தியா? அதுதான்டா தப்பு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதண்ணே. இந்த பிரச்சனை உங்க கை விட்டு போயிடுச்சு. இனிமே இதுல நீங்க எதுவுமே செய்ய முடியாதுண்ணே. ஏன்னா தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? என்ன மீறி அவளுக்கு வேற சம்பந்தம் அமைஞ்சிருமா? இந்த ஊர்ல வேற எவன்டா அவளை கல்யாணம் பண்ணிப்பான்? இந்த வீரா நினைச்சதை சாதிப்பான். இந்த கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்துவான். எப்படி நான் தடுத்து நிறுத்துவேன்? எங்க சொல்லுங்க. சொன்னா மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா? இப்ப அது சம்பந்தமா தான் போயிட்டு இருக்கோம். அங்க போனதுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுப்ப இந்த வீரா யாருன்னு. ஏறு, உட்காரு. டேய், டேய் அர்ஜுன், வாடா வெளிய. என்னடா இங்க வந்து கத்திட்டு இருக்க? எதுக்கு இங்க வந்த? யோ பெருசு, உன் பேரனை கூப்பிடுறேன். இங்க பாரு அன்பு, நீ கலெக்டர் ஆகலனா என்ன? அமெரிக்கால போய் படிச்சு அங்க நீ கலெக்டர் ஆயிடு. அம்மா, உனக்கு அறிவோ அறிவு. என்னடி இப்படி சொல்ற? அமெரிக்கால கலெக்டர் படிப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால என்னடி? படிப்புனா எல்லாம் தான் படிப்பு. டாக்டர் படிப்புனா படிப்பு, கலெக்டர் படிப்புனாலும் படிப்பு. நாமளா நினைச்சுக்கிட்டா ஆயிடுச்சு. படிக்க ஆசைப்பட்டா எது படிச்சும் முன்னுக்கு வரலாம். நம்ம ஊர் பொண்ணு அமலாஹரி இருக்கான்ல, அமெரிக்கால ஜனாதிபதி அளவுக்கு படிச்சே முன்னேறி இருக்காங்களே. அம்மா, அது அமலா ஹரி இல்ல, கமலா ஹாரிஸ். என்னமோ ஒண்ணுடி, பேராடி முக்கியம். இன்னைக்கு அவங்க கிராமமே எப்படி பெருமையா நிக்குது தெரியுமா? அதே மாதிரி நம்ம அன்பு செல்வி அமெரிக்காக்கு போய் ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டா நம்ம ஊருக்கும் அந்த பெருமை வந்துரும் இல்ல? மாமா போதும்மா, இங்க உள்ளூர்ல உள்ளதுக்கே வழிய காணோம். நீ ஓவரா பில்டப்ப குடுத்துக்கிட்டு இருக்காத. சரி, இப்ப என்ன விஷயம்னு சொல்லு. இதுல புடவை நகை எல்லாம் இருக்கு. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது கட்டிக்க வேண்டிய புடவை. இதெல்லாம் பாரம்பரியமான நகை, ரொம்ப ராசியானது. இதெல்லாம் போட்டுக்கிட்டா நீ தேவதை மாதிரி இருப்ப. மாமா, சாப்பாடு. என்ன ரேவதி, நீ அவங்க கூட சேர்ந்துட்டு பஞ்சாயத்துல நீ அன்பு செல்விய பார்த்தல?
நீயே சொல்ல, அவ வசு தானே? பாக்குறதுக்கு வசு மாதிரி தான் இருக்காங்க. அதுக்காக எப்படி அவங்கள வசுன்னு சொல்றது? ஊரே அன்பு செல்வின்னு தானே சொல்லுது. எப்படி அதை இல்லைன்னு சொல்ல முடியும் மாமா? ரேவதி சொல்றது வாஸ்தவம் தாயா. எங்களுக்கு அன்பு செல்வியை ரொம்ப காலமா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இப்படி அடம் பிடிச்சா எப்படியா? தாத்தா எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்காக தாயா இருக்கும். இங்க பாரு ரசா, நீ பட்னி கிடந்தா எங்களுக்கு சோறு இறங்குமா? பாட்டி, சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்ல, வசுதான் எனக்கு முக்கியம். பாட்டி, தயவு செஞ்சு கதவை திறந்து விட சொல்லுங்க. நான் அங்க போய் ஆகணும் பாட்டி. என்ன சொல்றேன் என் பேரன்? யார் என்ன சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். கதவு திறந்து விடுங்க, கதவு திறந்து விடுங்கன்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். வள்ளியம்மா, தேவையில்லாம நீ வருத்தப்படாத. ஒரு வேளை சாப்பிடலன்னா உன் பேர உன்னை இழைச்சி போயிட மாட்டான். ஒரு நல்ல விஷயத்துக்காக என் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவன் கதவை மூடி வச்சிருக்கேன். அவன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா யாரும் மருகிட்டு கிடக்காதீங்க. பசிச்சா சாப்பிட போறான். வாங்க. தாத்தா, தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நான் வெளியில போகணும். பாட்டி, நீங்களும் சொல்லுங்க பாட்டி ப்ளீஸ். என்னையா பண்ண சொல்ற? அவரை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. அவர் குணம் உனக்கு தெரியாதா? எதையும் ஆராயாம பண்ண மாட்டாரு. அவர் எது செஞ்சாலும் உன் நன்மைக்காக தாயா இருக்கும். புரிஞ்சுக்க. பாட்டி, பாட்டி, பாட்டி. நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது வருவேன் வசு. நீதான் என் வசுன்னு இந்த ஊருக்கு எப்படியாவது நான் சொல்லுவேன். அர்ஜுன் சார், அழறீங்களா அர்ஜுன் சார்? ஆமா பேபி, பின்ன என்ன? நீயே பாரு என்ன உள்ள வச்சு எப்படி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு. நீங்க போனா அந்த அன்பு செல்வியோட கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க. அதனாலதான் உங்களை போட்டி வச்சிருக்குன்னு எல்லாரும் பேசுறாங்க. பேபி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவ அன்பு செல்வி இல்ல, அவ என்னோட வசு. அவ என்னோட ஒய்ஃப்னு அந்த சாமியை சொல்லிருச்சு பேபி. ஆனா இந்த வீட்லயும் சரி அந்த வீட்லயும் சரி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி அர்ஜுன் சார், நீங்க மட்டும் இங்க தனியா தவிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த அன்பு செல்வி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பால. இல்ல பேபி, அவளை கட்டாயப்படுத்தி தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பாங்க. நிச்சயமா அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. சாமி உத்தரவு கொடுத்தத அவ பார்த்தா பேபி. ஏண்டி இப்படி உம்முன்னு இருக்க? என் மூஞ்சியே அப்படித்தான். எனக்கே சொல்றியா? பிறந்ததுல இருந்து உன் முகத்தை பாக்குறேன். எப்ப அழுவ, எப்ப சிரிப்ப, எப்ப கோவப்படுவ எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்டயே வா. தெரியுதுல்ல, பேசாம போங்க. இங்க பாரு அன்பு, வாழ்க்கையில நமக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அப்படி நடக்கிறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில நேரம் நம்ம நினைச்சதை விட அது நல்லதாவே கூட இருக்கலாம். அது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை புடிச்சு போய் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வரலமா, நம்ம குடும்பத்தை மதிச்சுதான் வராங்க. அவங்க முன்னாடி நீ உம்முன்னு இருந்தா அது நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். அதனால பிடிக்குதோ பிடிக்கலையோ 4 பேர் முன்னாடி சிரிச்ச மாதிரி இரு. போதுமா? அக்கா, என்னக்கா இது? ரொம்ப பயமா இருக்குக்கா. அந்த அர்ஜுனுக்கு மட்டும் உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சா நிச்சயம் இங்க வந்துருவாரு. அப்படி வந்துட்டா அவரோட நிலைமை என்னக்கா ஆகுறது? நீ கவலைப்படாத ஸ்வேதா, அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சாலும் வரமாட்டான். ஏற்கனவே வாங்கினதை அவன் மறந்துருக்கவும் மாட்டான். கண்டிப்பா அவன் வரத்துக்கு சான்ஸ் இல்ல. அக்கா, நீ சொல்ற மாதிரி அவர் வராம இருந்தா சந்தோஷம்தான். ஆனா எனக்கு என்னமோ அவர் வந்துருவாரோன்னு தோணுது. அந்த வெட்டுப்பட்டு சாவணும்னு அவன் தலையில எழுதிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? என்னக்கா, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுற நீ? என்ன எப்படி பேச சொல்ற? என்னோட வாழ்க்கையவே என்னால மாத்த முடியல, அவ வாழ்க்கைய மட்டும் மாத்திர முடியுமா? என்ன வேணா நடக்கட்டும். அக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? உட்காரு, ஐப்ரோ போட்டு விடுற. போய் உட்காரு. எல்லாரும் நம்ம ஆட்கள் தானே, வெளியாட்கள் ஒண்ணும் இல்லையே. நீங்க இங்கேயே பேசலாமே, எதுக்கு தனியா போய்கிட்டு? நீங்க இந்த வீட்ல சின்னவரா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரொம்ப விவரமா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். மாப்பிள்ள பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா? சுந்தரமூர்த்தி, இப்படி வா.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம அன்பு கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல இப்படி ஒரு பழக்கமே இல்லையப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை தனியா பேசுற பழக்கம் இல்ல. இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லு. சரிப்பா. அது வந்துங்க, அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நிச்சயத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளையும் தனியா பேசுற வழக்கம் இந்த ஊர்ல கிடையாது. அதானே சொல்ல வரீங்க? இவரு ரகசியமா சொல்றேன்னு சொல்லி ஊருக்கே சொல்லிட்டாரு. மகனே, ஒண்ணு உங்ககிட்ட தனியா பேச முடியாதுன்னா இனிமேல் நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா கிளம்பலாம். சார் என்னாச்சு? எதுக்கு போறீங்க? என்ன சார்? பின்ன என்ன சார், உங்களுக்கு உலக நடப்பே தெரியல? சுத்த பட்டிக்காடா இருக்கீங்க. நாங்களாம் அமெரிக்கால இருந்து வரோம். அமெரிக்கால கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளைய கலந்து பேசிப்பாங்க. அப்பதான் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் மாப்பிளைக்கு தெரியும், மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும் பொண்ணுக்கு தெரியும். அப்புறம் ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தா சம்மந்தம் பண்ணுவோம், இல்லனா குட் பை சொல்லிட்டு போயிடுவோம். இங்க அதுக்கு வழி இல்ல, அதனால நாங்க கிளம்புறோம். அட என்ன சார் நீங்க பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். சீக்கிரம் பேசுங்க. அவங்க ஊர் வழக்கமா பேசணும்னு சொல்றாரு, பேசிட்டு போட்டோமே. கூட வேணா நம்ம ஸ்வேதாவை அனுப்பி வைப்போம். சரிப்பா, உன் இஷ்டம். ரொம்ப சந்தோஷம்.